நமது ஆன்மாவை மறைத்துள்ள மலங்கள் ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 மலங்கள்தான் நாம் ஞானம் அடைவதற்கு தடையாக உள்ளது. கன்மம்தான் ஊழ்வினை அல்லது வினைப்பயன் என்றும் விதி என்றும் கூறுவர். சில பேர் விதி என்று ஒன்றுமில்லை, மதியிருந்தால் போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பர். விதிக்கொள்கை பற்றி வள்ளுவர் ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று கூழினுந் தான் முந்துறும் என்பர். அதாவது விதி ஊழ்வினையை விட மிகவும் வலிமையானது, வேறு எதுவும் இல்லை. அதை தவிர்க்க வேறு வழியை ஆராய்ந்தாலும் அந்த விதியே முந்தி நிற்கும் என்பர். இளங்கோவடிகளும் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பர். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். உமர்-கய்யாம் என்ப புலவரும் ஊழ்வினை பற்றி எழுதிச் சொல்லும் விதியின்கை எழுதி மேற்செல்லும் தொழுது கெஞ்சி நின்றாலும் சூழ்ச்சி பலவும் செய்தாலும் அழுத கண்ணீர் ஆறெல்லாம் அதிலோர் எழுத்தை அழித்திடுமோ என்பர். நமது கவிஞர் கண்ணதாசனும் கூட தியானம் என்ற திரைப்படத்தில் நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா என்பர். ஆகவே இந்த ஊழ்வினை மிகவும் நாம் செய்த தவறின் காரணமாக வருவதே ஒழிய பிறர் செய்வதனால் எந்தவித ஊழ்வினையும் ஏறுவதில்லை. ஆகவே இந்த ஊழ்வினையை ஒழிக்க நாம் நல்ல கர்மாக்களை செய்து உண்டால் நாம் நல்ல கர்மாக்களை ஏற்கும். அதே மாதிரி தீய செயல்களை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது என்று கூறிக்கொள்கிறேன்.